மெரினா கடற்கரையில் செல்வாக்கு வேக வேகமாக உச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் தீபாவை சந்திச்சு பேசினது கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறமா 2 அணியும் இணைப்பு பேச்சுவார்த்தைன்னு சொன்னதும் கூட கொஞ்சம் இமேஜ் சரிஞ்சதுன்னு ஓபிஎஸ் அணிக்கு தனியார் நிறுவனம் மூலியமா ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்களாம். தலைவா, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லும் போதே சொந்த ஊர்ல அதுவும் குடிநீர் பிரச்சனையை மையமா வச்சு பிரச்சனை வந்தது, சிக்கலா உருவாக்கிருச்சா. 100 ஏக்கரு, 3 கிணறு, 10 கோடி ரூபாய் மதிப்பு, காலி குடத்தோட போராட்டம்னு தேனி, திண்டுக்கல், மதுரை பக்கம் டீ கடை பேச்சா மாறிடுச்சா. பலூன் பலூன் நண்பா, 100 ஏக்கர் விவசாய நிலத்தை மேம்படுத்த 3 கிணறை தோண்டி வச்சிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம பாசனத்துக்கு தேவையான நீர் வேணும்னு கிணத்துக்குள்ளேயே போர் போட்டாங்களாம். இதனால பக்கத்துல இருந்த ஊராட்சி கிணறுல தண்ணி இல்லைன்னு புகாரா மாறிடுச்சான். இப்போ கிணத்தையும் தோட்டத்தையும் ஊருக்கு எழுதித்தாங்க, பணம் கொடுக்கவும் தயார்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். போலி பிரமாண பத்திரங்கள், பெங்களூரு ஜெயில் வீடியோன்னு எதிரணி பத்தி குற்றச்சாட்டுல பிஸியா இருந்த நேரத்துல இப்படி கிணத்து பிரச்சனை வந்து சேர எதிரணி நிர்வாகிகள் சில பேர் அந்த ஊர் மக்களுக்கு ஆலோசனை கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கிட்டாங்கன்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறாங்களாம். ஐயா, இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு கட்டவும் மக்கள் மத்தியில மறுபடியும் பேர் எடுக்கவும் அந்த 100 ஏக்கர் தோட்டத்தையும் 200 அடி கிணத்தையும் ஊராட்சிக்கு ஒப்படைச்சு நல்ல பேர் வாங்கு திட்டத்தோட ஆலோசனைகள் நடக்குதான். அதுக்கு முன்னாடி வைகை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக எடப்பாடி எதிர்பார்த்து காத்திருக்காங்களா. இதெல்லாம் நாங்களாமா சொல்லுதோம், ஊருக்குள்ள பேசிக்கிட்டுதாங்க ஐயா.